இந்த வீடியோவில் குழந்தை பிறந்து 21 நாட்கள் முடிந்தாலும் 30 நாட்களுக்குள் எப்படி பிறப்பு பதிவு செய்யலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். 21 நாட்கள் முடிந்த பிறகு பிறப்பு பதிவு செய்ய 100 ரூபாய் லேட் ஃபீ கட்ட வேண்டும். பிறப்பு பதிவு செய்ய ஃபார்ம் 2ஐ பயன்படுத்த வேண்டும். இந்த ஃபார்மை உங்கள் பகுதியில் இருக்கும் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ், டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அல்லது கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் பெறலாம். இப்போ பிறப்பு பதிவு செய்ய என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபார்ம் 2 ஹாஸ்பிட்டல் பர்த் ரெக்கார்ட், பேரண்ட்ஸ் ஐடி ப்ரூஃப், ஆதார், பேன் ஏதாவது ஒன்று, அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு, இபி பில், வீட்டு குடியிருப்பு தகவல், மேரேஜ் சர்டிஃபிகேட், 100 ரூபாய் சலான் ரிசிப்ட். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு நேரடியாக உங்கள் லோக்கல் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு செல்ல வேண்டும். உங்க பகுதியில் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ், டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அல்லது கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் எது இருக்கோ அதை பயன்படுத்தலாம். அங்க ஆஃபீஸர் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரிபார்த்து சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணுவார். இந்த என்ட்ரி கம்ப்ளீட் ஆனதும் பொதுவாக 1ல இருந்து 2 வேலை நாட்களில் பதிவு முடிந்துவிடும். சில நேரங்களில் 3 நாட்கள் கூட ஆகலாம், ஆனா பெரும்பாலும் விரைவாகவே முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல்ல சென்று பிறப்புச் சான்றிதழை PDF ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணலாம். அவ்வளவுதான். மேலும் தகவலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.